வாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள அவங்களாவே விருப்பப்பட்டு அவங்களாவே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணுறதா ஒன்று பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கேப்சிகம் ஆம்லெட். நம்ம நார்மலாக ஆம்லெட் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதுக்கான எல்லா திங்ஸையும் ஒரு பெருசாக ஒரு கேப்சிகம் எடுத்தது கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் மூடி வச்சு வேக வச்சு எடுக்கிறதாங்க கேப்சிகம் ஆம்லெட். பாருங்கள், நாங்கள் ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெயில் சென்டராக அந்த எண்ணெயில் இருக்கிற மாதிரி கேப்சிகத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம முட்டை, நம்ம தேவையான வெங்காயம், தக்காளி, மிளகுத்தூள், சீரகத்தூள், அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேப்சிகம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ண கேப்பையும் எடுத்து மேலே வச்சு மூடிடுங்க. மூடிட்டு நான் அந்த பாத்திரத்தையும் அப்படியே மூடி விட்டு வேக விட்டுடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட போங்க, தாராளமாக போதுங்க. நம்ம அந்த கேப்சிகம் சட்டுன்னு வெந்து வந்துடும். நீங்கள் அது க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஃபில்லிங் அண்ட் ஸோ டேஸ்டியாக இருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நான் இதை தாங்க ட்ரை பண்ணேன். மார்னிங் எழுந்திரிச்சோம்னா ஒரு கேப்சிகம் ஆம்லெட் சாப்பிட்டா போதும். வெயிட் லாஸ் ஜேர்னியில் கண்டிப்பாக எக்கு சேர்த்துப்போம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கேப்சிகம் ஆம்லெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறும் அவ்வளோ நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அண்ட் பசியும் ரொம்ப தூண்டாது. ஸோ அதனால் இது ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க, ரொம்பவே நல்லது. ஏன்னா குழந்தைங்களோட அந்த க்ரோத் ஜேர்னியில் கண்டிப்பாக ஒரு எக் இருக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எக்காவது இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கேப்சிகத்தில் அவ்வளோ இம்யூனிட்டி எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க.